கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? முக்கியமான காரியங்கள்ல கவனம் செலுத்தாம தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சி நம்ம அதுல நேரம் விரயம் பண்றோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய முக்கியமான காரியங்களுக்கு நம்ம செலவிடுற நேரம் குறையும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம பாரத்தை எல்லாத்தையுமே கர்த்தர் மேல வச்சிடணுமா? நம்ம நல்லவங்களா இருந்தா அவர் நம்மளை அசைக்க விடாம பார்த்துக்குவாராம். அதாவது நம்மளுக்கு தோல்வி இல்லாம பார்த்துக்குவாராம். ஒரு முறை ஒரு பெரிய கழுகு ஒரு பெரிய பாம்பு கூட சண்டை போட்டுட்டு இருந்தது. இந்த பாம்பு கஷ்டப்பட்டு அந்த கழுகு பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த கழுகை கொத்துறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. நெளிஞ்சு வளைஞ்சு தப்பிக்க முயற்சி பண்ணுச்சு. இந்த கழுகுக்கு ஒரு எண்ணம், இந்த பாம்பு எப்படி தப்பிக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு. ரொம்ப நேரம் போராடினதுக்கு அப்புறம் இந்த கழுகு அந்த பாம்பை கொன்னுருச்சு. அதுக்கப்புறம் பாம்பை கொன்னுட்டோன்ற சந்தோஷத்துல தன்னுடைய கூண்டுல போய் அது உட்கார்ந்துச்சு. அங்க பார்த்தா அதோடைய முட்டைகள் எல்லாம் யாரோ உடைச்சி குடிச்சிட்டு போயிருந்தாங்க. இதுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. பக்கத்துல இருக்கிற பறவைங்க கிட்டலாம் கேட்டுச்சு. ஆனா அவங்களுக்கெல்லாம் அந்த முட்டைகளை பத்தி எதுவுமே தெரியல. அது ரொம்ப கவலையோட தன்னுடைய கூடுல உட்கார்ந்துட்டு இருந்தது. அந்த பாம்பை ஜெயிச்சதுனால இதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா இது தன்னுடைய குழந்தைங்களை இழந்துருச்சு. நம்ம முக்கியமான வேலை எதுன்னு பார்த்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்த கதையில் சந்திப்போம்.